சிம்ம ராசி அன்பருக்கான மாசி மாத பொது பலன்கள். இந்த குரோதி வைத்து வருகின்ற மாசி மாதம் தமிழ் மாதத்துடைய சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா 13/2/2025 14/3/2025 வரையான ஒரு மாசி மாத பலன்கள். இந்த மாசி மாதம் கிரக நிலைகள்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதம் முழுவதும் சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்காங்க. அது ஒரு அற்புதமான ஒரு சேலைகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க, நன்மையை கொடுப்பாங்க. உங்களுக்கு ரிஷபத்தில் குரு பகவானும் மீனத்தில் இருக்கின்ற சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை பண்ணுறாங்க. பரிவர்த்தனை பண்ணுகின்ற போது நிறைய விஷயங்களை சக்ஸஸாக பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக உங்களுக்கு. இந்த மாசி மாதம் 9ஆம் தேதி 21/2/2025 மிதுன ராசியில் செவ்வாய் பகவானுடைய வக்ர நிவர்த்தி பெறுகின்றார். வக்ர நிவர்த்தி பெறுகின்ற போது அவருடைய புதிய பலத்தோடு எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க போகிறார். அவர் மாசி 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா 26/2/2025 மீன ராசியில் புதன் பகவான் நீச்சம் அடைகின்றார். ஒரு நீச்சம் அடைந்தாலும் நல்லது செய்யக்கூடிய நீச்சமாக அமைகிறது உங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு அருமையான கிரக நிலையோடு இந்த மாசி மாதம் பிறக்கிறது. இந்த மாசி மாதத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, சிம்மத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சூரிய பகவான் 7 இருக்கின்றார். இந்த 7 சூரிய பகவான் இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வணிகத்தில் தொழில் சார்ந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபம் அதிகக்கூடிய நிலை. எந்த தொழில் எடுத்தாலும் அதை நீங்கள் லாபத்தை பார்க்குறீங்க. எந்தவித நஷ்டமும் இல்லாமல் லாபத்தையே நோக்கி செல்லக்கூடிய, லாபத்தையே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த கிரக நிலையில் பார்த்தோன்னா சூரிய பகவான் சனி பகவான் சேர்க்கை இந்த மாதம் முழுதும் இருக்கிறதால உங்களுக்கு அதோடைய அருமையான ஒரு வாய்ப்பை தராங்க உங்களுக்கு. இந்த ஆன்மீக பயணங்கள் இது வரைக்கும் ஏதாவது வெளியூர் கோயிலுக்கு போகணும்னு நினச்சி, காசி ராமேஸ்வரம் மலை ஏதாவது போகணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஆன்மீக பயணம் கைகூடி போய் வரக்கூடிய திருப்பதி நிறைய விஷயங்கள் சில பேர் நினச்சிருப்பீங்க. அதுக்கான ஒரு பிராப்தம் இல்லாமல் இருக்கும். அதுபோல் இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு கைகூட போகுது உங்களுக்கு. அதெல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வாங்க. இந்த துணையருடைய ஆரோக்கியத்துக்கு கவனம் பாருங்கள். கணவன் மீது குடும்பத்தில் உங்களுடைய கணவன் மனைவி மேலே ஒருத்தவங்க உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் பாருங்கள். உடல்நிலை சரியில்லை ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். அலட்சியெல்லாம் நாளைக்கு பாருங்கள், அலட்சியெல்லாம் தயவுசெய்து அலட்சியப்படி விட்டுறாதே, கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய் பகவான் 11 இருக்கின்றால். இந்த 11 இருக்கின்ற செவ்வாய் பகவானை பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை நீங்கள் ஆராய்ந்து அதன் போல உங்களுடைய மாற்றங்கள் ஏற்படும். அது தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் கூட உலகளாவிய விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு அதன் மூலம் உங்களுடைய ஏற்றுமதி பொருட்களையோ இல்லை இறக்குமதி பொருட்களையோ இந்த கச்சா பொருட்களை இறக்குமதி பல விஷயங்களை நீங்கள் நிர்ணயம் செய்கின்ற பொழுது அந்த உலக அளவில் இருக்கக்கூடிய சந்தை நிலையத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு செய்கின்ற போது உங்களுடைய குறைந்த முதலீட்டில் அதிக கச்சா பொருள் விலையை நீங்கள் இறக்குமதி பண்ணலாம். அதே மாதிரி குறைந்த விலையில் தயாரிக்கிற பொருட்களில் அதிகமான விலைக்கு நீங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் பிரகாசமாகுது. அதனால் கொஞ்சம் உலக மாற்றங்கள்லாம் கொஞ்சம் சந்தை நிலையத்தை நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. அந்த தெரிந்து கொள்வதால் நிலைய மாற்றங்களை நீங்கள் முன்னேற்றமாக அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த செவ்வாய் 11 இருக்கிறதால உங்களுக்கு புதன் 7 இருக்கின்றால் 7 இருக்கின்ற புதன் பகவானை பார்த்தோன்னா அந்த கணவன் மனைவியுடைய நெருக்கம் அதிகரிக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் மனசாபம் இருந்தனால நீங்கள் கொஞ்சம் ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையுது. புதன் 7 இருக்கிற நிலையில் நண்பர்கள் மத்தியில் நல்ல பேர் உண்டாகும். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நல்ல ஃப்ரெண்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க. இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதன் பகவான் 8க்கு போகிறார். இந்த புதன் பகவான் 8ல் இருக்கிறதா பார்த்தோன்னா நீங்கள் வாக்குறுதி அளிக்கும்போது கொஞ்சம் சூழ்நிலையை அறிந்து வாக்குறுதி கொடுங்கள். இது வரைக்கும் வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்றுங்க. இந்த மாசி மாதம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 8ல் வருகின்ற போது 16ஆம் தேதிக்கு அப்புறம் வாக்குறுதி கொடுத்தாத காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது. அப்போ தேவையற்ற மனசாபங்கள் சங்கடம் இருப்பாங்க. கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்கும்பொழுது சூழ்நிலையை அறிந்து செய்யலாமா வேணாமான்னு செய்யுங்க. தயவுசெய்து வாக்குறுதி கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையற்ற பிரச்சனை தவிர்க்கலாம் முன்னாடியே பார்த்துங்க. அதே மாதிரி யோசனை பண்ணி எதையும் செய்யுங்க நீங்கள், அது ரொம்ப முக்கியம். சுக்கிர பகவான் 8ல் இருக்கார். இந்த 8ல் இருக்கிற சுக்கிர பகவானை பார்த்தோன்னா மறைவாக இருந்த சில பொருட்கள் மூலம் ஆதாயம் ஏற்பட போகுது. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது எதாவது கடந்திருக்கு, ஏதாவது வாங்கின பிளாட் எதாவது கடந்துருக்கு, உங்களுக்கு கவனமாக வந்திருக்காது. இது மாதிரி சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாது கடந்த விஷயங்கள்லாம் இப்போ திடீர்னு ஞாபகம் ஒரு பொருள் போட்டோமே அங்கே இடம் கிடக்குது என்ன நீங்கள் பார்த்துட்டு அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத பொருட்களை நீங்கள் விற்பதாலே அதை பயன்படுத்துவதாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிலை ஏற்பட போது சுக்கிரன் 8ல் இருக்கிறதால. அதனால் நல்ல விஷயங்களை சாதிக்க போகிறீங்க. நீங்கள்
பெரிய குடும்பம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா குடும்பத்தில் உள்ள பெரியவங்ககிட்டயே ஆலோசனை பாருங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் குடும்பத்தில் பெரியவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு செய்கின்ற போது ஒரு தெளிவோடு ஒரு விஷயத்தை செய்கின்ற போது அது உங்களுக்கு எந்த விதமான தொய்வும் எந்த வித விரையும் கண்டிப்பாக இருப்பாது. அதனால் கொஞ்சம் பெரியவங்ககிட்ட கூட்டு குடும்பங்கிட்ட சிலர்கிட்ட பெரியவங்களுடைய ஆலோசனை பெற்று ஒரு தெளிவான முடிவெடுக்கின்ற பொழுது அது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கும். அதனால் பெரியவங்கள்ட்ட கேட்டு முடிவு செய்யுங்க. நிறைய விஷயங்களை குரு பகவான் 10ல் இருக்கார். குரு பகவான் 10ல் இருக்கிற நிலையை பார்த்தா அந்த மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், கல்வி சார்ந்த தொழிற்கல்வியோ அது மருத்துவக் கல்வியோ இல்லை +1 10th +2 எந்த கல்வியோ அந்த கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு படித்ததெல்லாம் ஞாபகம் வரும், படித்ததெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். இதுலேயே உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக மாணவர்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு கொஞ்சம் அந்த படிப்பை கொஞ்சம் தொடர்வது சிறப்பு. உங்களுக்கு சனி பகவான் 7 இருக்காண்டு 7ல் சனி பகவான் இருக்கிற நிலையில் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த வர்த்தகம் தொடர்பான துறையில் உங்களுக்கு மேன்மை ஏற்பட போகுது. அங்கேயும் உங்களுக்கு ஏழ்மை இருப்பது சிறப்பாக போகுது. உங்களுக்கு சனி பகவானும் சப்போர்ட் பண்ணுறாரு, உங்களுக்கு சூரியனும் உங்களுக்கு செவ்வாய் சப்போர்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு அருமையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுக்கு இந்த சூரியன் சனி சேர்க்கை வரை இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதால உங்களுக்கு வர்த்தகம் தொடர்பான எல்லா விஷயம் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மேன்மை உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு. உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் அபிவிருத்தி செஞ்சு கொள்ளக்கூடிய அருமையான வாய்ப்பு. உங்களுக்கு 8ல் ராகு இருக்கார். 8ல் இருக்கிற ராகு இருக்கிறதால பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்து இந்த சில உதவிகள்லாம் கொஞ்சம் காலதாமதம் கிடைக்கும். எதாவது ஃபைனான்ஸ் கேட்டீங்க, எதாவது உதவி கேட்டீங்க, எதாவது ஹெல்ப் கேட்டிருந்தீங்கன்னா அந்த உதவிகள்லாம் உங்களுக்கு நேரத்துக்கு கிடைக்காது, கொஞ்சம் காலதாமதமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையுது உங்களுக்கு. அதனால் பார்த்துங்க. கேது பகவான் 2ல் இருக்காள். 2ல் இருக்கின்ற கேது பகவானில் பார்த்தோன்னா உங்களுக்கு இழுபறியான தனவரெலாம் கிடைக்கும். இது வரைக்கும் அந்த அமௌண்ட்டை வராதான்னு நினச்சிருங்க. அப்படி வராதான்னு நினச்ச உங்களுக்கு வருமானம் கூட உங்களுக்கு கைக்கு சேரக்கூடிய அந்த அற்புதமான வாய்ப்பை கேது பகவான் 2 இருந்து செய்கின்றார். அதனால் ஒரு ராகு தான் கொஞ்சம் காலதாமதம் கொடுப்பதை தவிர மற்றபடி எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதால் அந்த காலதாமதம் உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக தெரியாது. உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் சார்ந்த முன்னேற்றத்துக்கு இந்த மாசி மாதம் சிம்ம ராசிக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் உடைய வழிபாடுன்னு பார்த்தோன்னா விநாயகர் பெருமான் 5 கரத்தினை ஆணை முகத்தினை வணங்கிட்டு நீங்கள் போனாலே அனைத்து ரொம்ப சக்ஸஸாக நடக்கக்கூடிய வாய்ப்புங்களும் அவர் தான் முதல் கடவுள். அந்த முதல் கடவுளை நீங்கள் வணங்குகின்ற போது இங்கே போகின்ற முதலும் சரி, நீங்கள் எடுக்கின்ற காரியம் சரி, முதல் நாள்லேருந்தே உங்களுக்கு வெற்றியையும் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அற்புதமான மாதமாக அந்த மாசி மாதம் சிம்மத்துக்கு அமைகிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.